வெல்கம் டு சேஷா குவித். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில் போட்டியாளராக இருந்து வரும் ஜோயா கடந்த வார எபிசோடில் கலந்து கொள்ளாத நிலையில் அவர் நிகழ்ச்சியில் இருந்து விலகிவிட்டாரா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிக்கிட்டு வராங்க. இது குறித்து ஜோயா விளக்கம் கொடுத்திருக்காரு. பொதுவாக சின்னத்திரை நிகழ்ச்சிகளில் ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெற்றுவிட்டால் அதை தொடர்ந்து அடுத்தடுத்த சீசன்கள் தொடங்கப்படுவது வாடிக்கைதான். அந்த வகையில தான் விஜய் டிவியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பிடித்ததை தொடர்ந்து அடுத்தடுத்த சீசன்கள் தொடங்கப்பட்டு இப்போது 5வது சீசன் வரைக்கும் வந்திருக்கு. இதுவரைக்கும் இல்லாத வகையில் 5வது சீசன் தொடங்கப்படும் போதே பெரிய அளவுல சர்ச்சைகளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இதுவரைக்கும் 4 சீசன்களாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி வந்த தயாரிப்பாளர், இயக்குனர், நடுவர், கோமாளிகள் அப்படின்னு அடுத்தடுத்து பலர் இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அதற்கு பிறகு இந்த சீசன் நடக்குமா இல்லையா அப்படின்ற பெரிய அளவுல எதிர்பார்ப்போடு இருந்த நிலையில இந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக்குவதற்காக பல போட்டியாளர்களை பார்த்து செலக்ட் செஞ்சிருந்தாங்க. அதுல ஒருவர் தான் ஜோயா. இவர் ஒரு சில திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் ஷார்ட் பிலிம் இயக்குனராகவும் இருந்து வராரு. ஆனால் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் இவர் குக்காக செலக்ட் ஆகி இருக்கார். ஆனா உண்மையிலே இவர் குக்கு தானா அப்படிங்கிறது பல நேரங்கள்ல அவருக்கே சந்தேகம் வந்துருது. அது போல நடுவர்கள் மட்டுமல்லாம கோமாளிகளும் இவரை கோமாளி அப்படின்னு பல நேரங்களில் நினைச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு ஜோயா கோமாளி வேலைகளை நிகழ்ச்சியில் செஞ்சுக்கிட்டு வராரு. இது பலரால் பாராட்டப்பட்டு வந்தாலும் ஒரு சிலரால் விமர்சிக்கப்பட்டு தான் வருது. கடந்த வாரத்தில் கூட வசந்த் வசி வெளியேறியது பெரிய அளவுல பேசப்பட்டது. நடிகர் வசந்த் வசிக்கு ஏற்கனவே சமையல் தெரிந்திருந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியில் அவருடைய சமையல் சரியில்லை அப்படின்னு காரணம் சொல்லி அவரை வெளியேற்றப்பட்டது குறித்து பலரும் கேள்வி எழுப்பிக்கிட்டு வராங்க. ஒரு சிலர் ஜோயாவிற்கு சரியாக சமைக்க தெரியாமல் இருக்கும் நிலையில் அவர் இந்த நிகழ்ச்சியில இருக்காரு, வசந்த் வசி வெளியேற்றப்பட்டு விட்டாரே அப்படின்னு மீம்ஸ் வெளியிட்டு கூட வந்துட்டு இருக்காங்க. இதற்கு ஜோயா கடந்த வாரத்துல தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல கதறவங்க கதறிட்டு இருங்க அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. இந்த நிலையில கடந்த வார சனிக்கிழமை எபிசோடிலும் ஜோயா கலந்து கொள்ளவில்லை. இது குறித்து ஜோயா வெளியிட்ட வீடியோல ரசிகர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. நீங்க எதனால கடந்த வார எபிசோட்ல கலந்து கொள்ளவில்லை, நீங்க இல்லாம நிகழ்ச்சி நல்லா இல்ல அப்படின்னு சிலர் கூறிட்டு இருக்காங்க. இதற்கு ஜோயா தனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனாலதான் தன்னால கலந்து கொள்ள முடியாமல் இருந்துச்சு. ஆனா இப்போது உடல்நிலை தேறி வரேன், அடுத்த வாரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு பதில் கொடுத்திருக்காரு. இந்த நிகழ்ச்சியின் சுவாரஸ்யத்திற்கு ஒரு சிலர் காரணமாக இருக்காங்க. அதுல ஜோயாவிற்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் என்பது அவருடைய ரசிகர்களின் பாராட்டாக இருக்குதுங்க. அது போல விரைவில் ஜோயாவின் உடல்நிலை சரியாகி மீண்டும் அவர் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு பலரும் வேண்டுகோள் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.